வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேப் வச்சு ஒயரு வச்சு கூடை பின்ன போகிறோம். அதுக்கு பேஸ் போட்டு கூடை ஓரளவுக்கு போட்டு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த டேப்பு பேல் போடுற டேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் போட்டிருக்கேன். அதில் 2 கலர் ஒயர் வச்சு போடுறோம். நாட்டு 1.5 நாட்டு பேஸில் போடணும். இந்த மாதிரி கூடை உங்களுக்கு போட்டு பார்க்கணுன்னா கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நான் இதை வீடியோ எடுத்து போடுறேன். ஆக்சுவலாக எனக்கு இது வீடியோ போடுற ஐடியாவே இல்லை. திடீர்னு சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அவசரமாக ஒரு கஸ்டமர் கேட்டாங்கங்கிறதுக்காக போட்டுட்டு இருந்தேன். இது 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். வயலட்டு, ரேடியம் க்ரீனு. ஆக்சுவலாக இது ரேடியம் க்ரீனு, வீடியோவில் பார்த்தா எல்லோ மாதிரி தெரியுது. ரேடியம் க்ரீனில் போட்டிருக்கேன். இது எக்ஸல் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருசாக இருக்குது. நல்லா அகலமாக வேணும்னு கேட்டாங்க, அதுக்காக போட்டிருக்கேன். டேப் கூடையும் போட்டு சேல்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி டேப்பில் 2 கலர் ஒயர் வச்சு இல்லை சிங்கிள் கலர்லேயோ போட்டு சேல்ஸ் பண்ணுறோம். அது இல்லாத ஒயர் கூடைங்க, க்ரோஸா ஒயர் கூடை, ஒயரு, பீட்ஸு எது வேணும்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாவோ மெசேஜ் பண்ணிங்கனாவோ வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கிட்டத்தட்ட கடைசி லைன் போட்டுட்ருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா என்ன பேட்டர்ன்னா, கீழே 2 லைன் வயலட்டு, 2 லைனு ரேடியம் க்ரீனு, அதுக்கப்புறம் மறுபடியும் வயலட்டு, க்ரீனு, வயலட்டுன்னு போட்டு முடிச்சாச்சு. இது மேலே கடைசியாக ஃபினிஷிங் லைனு. அந்த டேப்பை 2ஆக மடித்து திடமாக வேணும், மேலே நமக்கு திடமாக வேணுங்கிறதுக்காக 2ஆக மடித்து போட்டுட்ருக்கோம். ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு அந்த மேலே இருக்கிற அந்த டேப்பு கவர் ஆகிறதுக்காக ஃபினிஷிங் லைன் போட்டுட்ருக்கோம். இது போட்டு முடிச்சுட்டு கைப்பிடி போட்டாக்கா வேலை முடிஞ்சுது. அந்த கைப்பிடி எப்படி போட்டிருக்கோன்னா லாக் டைப்பில் போடலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். இந்த கூட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப லார்ஜ் சைஸ்லேயும் நல்லா எக்ஸல் சைஸில் நல்லா பெருசாக அழகாக பார்க்குறக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. நான் இது கைப்பிடி போட்டு அந்த கைப்பிடி என்ன இதில் ஃபினிஷிங்கில் வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது கூட பெருசாக இருக்கிறதுனால அவங்க வண்டியில் மாட்டிட்டு போகிறதுக்காக வேணும்னு கேட்டாங்கன்னு கொஞ்சம் கைப்பிடி சின்னதாக போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்காக சின்னதாக போடலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். இதுக்கு ஒயர் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 கட்டு, எனக்கு முழுசாக 2 கட்டு ஆச்சு கைப்பிடியோடு சேர்த்து. அது இல்லாத டேப்பு தனியாக நான் கிலோ கணக்கில் வாங்கணும். அது நான் 2-3 கூடைக்கு வாங்கினதுனால நான் டேப்பை எடை போடாமல் அப்படியே போட்டிருக்கேன். அதனால் எனக்கு அளவு தெரியல. இது கூட பார்த்திங்கன்னா இப்போ கைப்பிடி இல்லாமல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இதுனா கைப்பிடி போட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான். பாருங்கள், பாருங்கள் கைப்பிடி போட்டுட்டு அவங்க சின்னதாக கேட்டாங்க. ஏன்னா 2 வீலரில் மாட்டுனா இறங்கி வரும், எனக்கு ரொம்ப தளர்த்தியாக வேண்டான்னு சொன்னாங்க. அதனால் இப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் இன்னும் பெருசாகவும் கைப்பிடி மொத்தமாகவும் போட்டு தருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.